Hello guys, first of all, good evening guys, good evening everyone. நாம இன்றைக்கு பைத்தான் கிளாஸ்ல மூன்றாவது நாள் கிளாஸ்ல இருக்கிறோம். இன்றைக்கு நாம ஆல்மோஸ்ட் பைத்தான் என்னென்னு பார்த்து பைத்தானுக்குரிய என்வாயர்மெண்ட் செட்டை பார்த்து பைத்தானுக்குரிய வேரியபிள் கன்செப்டுகள் பார்த்து தென் பைத்தானில் இந்த வேரியபிள்ஸ் நேம்ஸ் டேட்டா டைப்ஸ் கன்செப்டுகள் காய்ச்சி தென் ஆப்ரேஷன்ஸில் அரித்மெட்டிக் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸோட இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு நாம பார்க்க போற விஷயம் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் லாஜிக்கல் லைக் என்ன சொல்றது கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் மீன் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு அந்த விஷயங்களும் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இன்றைக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இந்த ரெண்டு விஷயங்கள் அண்ட் ஓர் நோட் இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். தென் அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நாம இந்த லிஸ்ட்டுகள் டுப்புள்ஸுகள் செட்ஸுகள் டிக்ஷனரிஸ் இப்படி கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு அது பார்ப்போம். தென் இஃபெல்ஸ் தென் மச் கன்செப்ட் இங்க ஸ்விட்ச்ன்ற மாதிரி மச் கன்செப்ட் தென் லூப்ஸ் இந்த விஷயங்கள் தான் பேசிக்கா எங்களுக்கு தேவையான இந்த கன்செப்ட். இதன்படி நம்ம போயிட்டு தான் ப்ரோக்ராமிங் கன்செப்ட் எல்லாம் செய்வோம் பார்ப்போம். இப்போ ஜாவால நாம ஜாவான்ற பைத்தான்ல இந்த விஷயங்களை நம்ம பேசிக்கா பார்க்கணும். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போற விஷயங்கள் கம்பேரிஷன் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், ரைட்? கம்பேரிஷன் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன நேற்று கதைச்சிருந்தாங்க. ஆல்ரெடி இப்போ நடந்த கிளாஸஸுக்குரிய எல்லா வீடியோஸும் நான் உங்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி சேனல்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வந்து அந்த குரூப்ல ஷேர் ஆகிருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அண்ட் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். நேற்று பார்த்த மாதிரி இருக்கு, பார்ப்போம். அண்ட் இன்றைக்கு இப்போ நாம வந்து இந்த மிச்ச விஷயங்களை கம்பேரிசன் லாஜிக்கல் கான்செப்டே பார்த்துருவோம், ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பத்தில். சில நேரங்களில் சின்ன நான் கொஞ்சம் போகிறதால கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறதால சில டைம் போராக இருக்கும், சில டைம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த விஷயமும் ஃபுல்லாக ஃபங்க்ஷனலி உங்களோட மைண்டில் கிளியர் ஆகி நீங்கள் அதை புரிஞ்சு கொண்ட பிறகு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு அதை நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்கன்றதெல்லாம் இருக்கு. அந்த ஃபண்டமெண்டலாக எப்படி ஸ்ட்ராங்காக உங்களோட மைண்டில் போடுறீங்கன்றது ஏன்னு சொன்னால் பிறகு இப்போ இந்த வார வீக்கோட இந்த கன்செப்டுகள் முடிஞ்சிடும். நான் சொன்ன மாதிரி இந்த லூப்புகள், இஃப் கேஸ், இஃப் எல்ஸ் கன்செப்டுகள், மச் கன்செப்டுகள், இந்த செட் டுபிள்ஸ் அந்த கன்செப்டுகள், தென் அரே கன்செப்டுகள் சொல்லி கொஞ்சம் முடிஞ்சிடும். பேசிக்கா நம்ம பைத்தால பார்க்க வேண்டிய விஷயங்கள். தென் அதுக்கு பிறகு ஐடியாஸும் சின்ன சின்ன செனாரியோஸும் ப்ரோக்ராமிங்ஸ் அதுக்கு எப்படி எழுதுறன்ற விஷயங்கள் தான் நம்ம பார்ப்போம். சரி, அந்த ஃபங்க்ஷன்ஸுகள் இந்த அரேஸ் கன்செப்டுகள் போன பிறகு நாம் அங்கே கூட போக மாட்டோம். அதுக்கு பிறகு இந்த ட்ரை கேட்ச்ன்ற இந்த எரர் ஹேண்ட்லிங் விஷயங்களும் சில டைம் ஃபைல் ஹேண்ட்லிங் நாம பார்ப்போம் இதுல. தென் அதுக்கு பிறகு பைத்தான்ல நாம அட்வான்ஸா தான் போனோம். அது டெவலப்பிங் கான்செப்ட், அது வேணாம் இப்ப. அப்ப நாம அது இந்த செக்மெண்ட்டுக்குள்ள இல்லைங்க, இந்த செக்ஷன்ஸுக்குள்ள. அப்ப இந்த விஷயம் பார்த்துட்டோம்னா வார கிழமைக்கு பிறகு அடுத்த 2 கிழமை நம்ம ப்ராக்டிஸ் தான் ஃபுல்லா. எப்படி இதை நம்ம செய்ய போறோம், எப்படி கனெக்ட் பண்றது, என்னென்ன விஷயங்கள் ரன் ஆகிறது. அதனால இப்ப இது இந்த தானே ஓகே எனக்கு விளங்கிட்டு அப்படின்னு யோசிச்சு கொண்டு இருக்காமல இதுகளை வேற என்னென்ன வரும், என்னென்ன விஷயங்கள் வரும், எங்க வேற என்ன இதை பற்றி இருக்குன்னு கொஞ்சம் தேடி இன்னும் கொஞ்சம் டீப்பா போகும்போது கணக்கு டவுட்ஸ் வரும். அதை நீங்க என்னட்டு கேட்கும்போது நானும் விளங்கப்படுத்த இந்த கிளாஸ் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும்னு நான் நம்புறேன். அதனால ஒரு வார கிழமைக்கு பிறகு ரெடி ஆகுங்க இந்த விஷயங்களுக்கு. அப்ப இப்ப நடக்கிற விஷயங்களை ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சம் தானே போதும், அது பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு ரிலாக்ஸா இருந்தீங்கன்னா அங்கே பிரச்சனை தான். ஸோ பார்த்து செய்வீங்கன்னு நம்புறேன், ரைட்? ஓகே. அப்போ நாம இன்றைக்கு பார்க்க போறது நேற்று பார்த்த அரித்மெட்டிக் அசைன்மெண்ட்ன்ற இந்த ஆப்பரேட்டர்ஸ் டைப்ஸ்ல 2 விஷயம் பார்த்துட்டு இன்றைக்கு நாம அடுத்த 2 விஷயம் பார்க்க போறோம். என்னென்ன பேசிக்கா அடுத்த ரெண்டு ஆப்பரேட்டர்ஸ். முதலாவது கம்பேரிசன்ஸ் ஆப்பரேட்டர், தென் லாஜிக்கல் ஆப்பரேட்டர். படியா பார்த்தோம்னு சொன்னா இந்த அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் அண்ட் இந்த லைக் இந்த அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்ன்றதும் சரி, இந்த அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ்ன்றதும் சரி, ஒரு அவுட்புட் தரப்போதுன்னு சொன்னா அது அவுட்புட் எப்படி இருக்கு, இன்னொரு வேல்யூ. எப்படிப்பட்ட வேல்யூ? இப்போ ஒரு நம்பர்ஸ்ன்னு சொன்னா அந்த நம்பர்ஸுக்குரிய இன்னொரு நம்பர்ஸ் வேல்யூ, ஒரு ஒரு கால்குலேஷனோட ஒரு ரிசல்ட். அப்படித்தானே நம்ம எடுத்திருக்கோம் நேற்று. என்ன? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ பிளஸ் பின்னா இந்த ஏக்குரிய வேல்யூ பிக்குரிய வேல்யூ பண்ணி டோட்டல் பண்ணி அது தரப்போகுது. அதை இங்கேயும் அதே தான். ஏ ஈக்குவல் ஏ -3 சொன்னா ஏ என்ற வேல்யூ என்னவா இருந்துச்சோ அதுல இருந்து 3 கழிச்சு இது புது ஏ என்று சொல்றோம். தட் இஸ் தி திங். பட் இங்க இந்த கம்பேரிசனல் ஆப்பரேட்டர் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ன்றதுல என்ன இது எங்களுக்கு அவுட்புட்டா தரும்னு சொன்னா, இந்த ஆப்பரேட்டர்ஸ் என்ன அவுட்புட்டா தரும்னு சொன்னா எங்களுக்கு ஒரு பூலியன் வேல்யூ தான் அவுட்புட்டா தரும். பூலியன் வேல்யூ மீன்ஸ் நேற்று சொன்னா ட்ரூ ஃபால்ஸ். இந்த 2 பேரை தான் எங்களுக்கு தருவார். ஒன்று இருக்கு அல்லது இல்லை, 1 or 0, ட்ரூ or ஃபால்ஸ், ஒன் or ஆஃப். இவங்களை தான் தருவாங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் த திங், ரைட்? ஸோ பேசிக்காக சொன்னா இப்போ இந்த கன்செப்டுக்கு அமைவா தான் நம்ம வந்து இருப்போம், ரைட்? கைஸ் 1 minute.
Sorry, yes, right. That was a phone call, right? Really sorry for that. Okay, so ரெக்கார்ட்ல வேற விட்டுருந்துருக்கு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குறாக்கள் கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் இதில் ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்க, ரைட்? சரி, ஸோ விஷயம் என்னன்னு சொன்னா, இப்போ இந்த கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இந்த ரெண்டு விஷயமும் பேசிக்கலி எங்களுக்கு எப்படி இருக்க போச்சுன்னா, இந்த பூலியன் வேல்யூஸ் தான் அவுட்புட்டா தரும். அது என்ன பூலியன் வேல்யூஸ் அவுட்புட்டா தரும் சொன்னா என்ன கான்செப்ட்னு சொன்னா, ட்ரூ ஃபால்ஸ், இப்ப உண்மையா இல்லையா அப்படின்ற மாதிரி. உதாரணத்துக்கு இப்ப ரெண்டு பெரிது, ஐ மீன் லைக் கிரேட்டர் தேன் 3 அப்படின்றது இந்த கான்செப்ட் வந்து இட்ஸ் ஒரு கண்டிஷன், ஒரு எக்ஸ்பிரஷன். லைக் இந்த கண்டிஷன் என்ன சொல்ல போகுதுன்னு சொன்னா, கேட்க போது ரெண்டுன்றது என்ன சொல்றது, மூன்றை விட பெரிதா கிரேட்டரா இருக்கான்னு சொல்லி. ஸோ உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? இதுக்கான பதில் ஒன்று எஸ் அல்லது நோ. தட் மீன்ஸ் ட்ரூ ஓ ஃபால்ஸ். ஸோ அப்போ இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா, இப்போ 2ன்றது 3யை விட பெருசு தான். ஸோ ஆன்சர் இஸ் எஸ். அப்போ ட்ரூன்றது தான் அவுட்புட். ஸோ இதுதான் கம்பேரிஷன் ஆப்பரேட்டர் தர அவுட்புட், பூலியன் வேல்யூ. சரியா? அப்ப நம்பர்ஸ் தான் இன்புட்டை அடுத்தா கூட அது பூலியனை தான் தரும். இந்த ஸ்ட்ரிங்குகளை ஏதாவது விஷயங்களை மெத்தட் எடுத்தாலும் அது பூலியன் வேல்யூ தான் அவுட்புட்டா தரும். இது கம்பேரிஷன் ஆப்பரேட்டர் செய்யற வேலை. பட் லாஜிக்கல் ஆப்பரேட்டர் செய்யற வேலை இன்னும் கொஞ்சம் வித்தியாசம். அது எப்படி செய்யணும்னு சொன்னா, லாஜிக்கல் ஆப்பரேட்டர் இன்புட்டா எடுக்கிறதே பூலியன் வேல்யூஸ் தான், அவுட்புட்டா கொடுக்கறதும் பூலியன் வேல்யூஸ் தான். அது என்னது அப்படின்னா என்னன்னு சொன்னா, ட்ரூ அல்லது ஃபால்ஸ் தான் அது இன்புட்டாவே எடுக்கும். இப்படி 2 3 இந்த கன்செப்ட்கள் எடுக்காது. அதை தெளிவா சொல்றதா இருந்தா, ஸோ இங்க லாஜிக்கல் ஆப்பரேட்டர் மெயினா எங்களுக்கு லாஜிக்கல் ஆப்பரேட்டர் ஒரு கான்செப்ட் எடுத்துக்கொண்டா, ஸோ லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ன்றது என்னத்தை எடுத்துக்கொண்டா, இப்போ லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ன்றது எப்படி சம்மந்தப்படுதுன்னு சொன்னா, பூலியன் வேல்யூஸை நாம கொடுத்து அதை ஆப்பரேட் பண்ணுவதனோட எங்களுக்கு திரும்ப பூலியன் வேல்யூஸ் அவுட்புட்டா கிடைக்குது. இங்க இதுதான் எங்களுக்கு நடக்கிற இந்த லாஜிக்கல் ஆப்பரேட்டர் நடக்கிற விஷயம். ஸோ அப்ப லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ்ல மெயினான விஷயம் 3 தான். ஒன்று அண்ட், இன்னொன்று ஓர், இன்னொன்று நோட். அது தெளிவா சொன்னா ஸ்மால் லெட்டர்ஸ்ல, பிறகு அதுக்கும் பிரச்சனை, ரைட்? ஸ்மால் லெட்டர்ஸ்ல எழுதணும். மேபி லைக் அண்ட் ஓ நாட். ஸோ அண்ட் ஓர் நொட்ன்ற இந்த விஷயத்தை தான் பேசிக்கா வந்து நம்ம இந்த கன்செப்டுக்குள்ள கதைக்க போறோம். அப்போ அண்ட் ஓர் நாட் என்ற இந்த இந்த கன்செப்டுக்குள்ள எழுதுனா பூலியன் ஆப்பரேட்டர்ன்ற விஷயம் இதுதான், ரைட்? அப்ப சிம்பிளி நாம இதை பற்றி கதைச்சோம்னு சொன்னா, அண்ட் என்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டா, அண்ட்ன்றது இங்க மீனிங்கே எல்லாம். அப்ப கொடுக்கப்படுற எல்லா இன்புட்ஸும் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அது ட்ரூவையே திருப்பி தரும். வடிவா ஞாபகம் கொள்ளுங்க, கொடுக்கப்படுற எல்லா இன்புட்ஸும் ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும், அது ட்ரூவையே தரும். மற்ற எல்லா சந்தர்ப்பங்கத்திலேயும் என்னது, எல்ஸ் ஃபால்ஸ் தான். ஓர்ன்றது அப்படி இல்லை. கொடுக்கப்படுறதுல ஏதாவது எனி ட்ரூ இருந்துட்டாலே அது ட்ரூ தான். அப்படி இல்லாட்டி தான் என்னது, ஃபால்ஸ். இந்த வார்த்தை வழியா ஞாபகம் கொள்ளுங்க, இங்க ஆல் ட்ரூ, இங்க எனி ட்ரூ. ஸோ ஓர், ரைட்? ஏதாவது ஒன்று இருந்தாலே இங்க வந்து நோட் வரும். அதே நோட்ன்றது இட்ஸ் அ இன்வர்ஸ் கான்செப்ட். இன்வர்ஸ் மீன்ஸ் என்ன சொல்றது, தலைகள். லைக் நீங்க இங்க ட்ரூவை கொடுத்தா இது ஃபால்ஸை தரும், இங்க ஃபால்ஸை கொடுத்தா இங்க ட்ரூவை தரும். இதுதான் லாஜிக்கல் ஆப்பரேட்டர் செய்யற வேலை. பேசிக்கலி லாஜிக்கல் ஆப்பரேட்டர் செய்யற வேலை இதுதான். அப்ப கம்பேரிஷன் ஆப்பரேட்டர் ஒரு கான்செப்ட், லாஜிக்கல் ஆப்பரேட்டர் ஒரு கான்செப்ட். ஸோ கம்பேரிஷன் ஆப்பரேட்டர்ல நாம ஏதோ ஒரு டேட்டா கொடுக்குறோம், அது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் ஆண்டு தரப்போகுது. பட் பூலியன் ஆப்பரேட்டர் வேய கொடுத்து அதையே பூலியன் ஆப்பரேட்டரே வெளியால் எடுக்கிற இடம் தான் லாஜிக்கல் ஆப்பரேட்டர். இந்த கம்பேரிஷன் ஆப்பரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் இந்த கான்செப்ட்களை தான் நாம இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போறோம், ரைட்? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போறோம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து சொன்னா, ஸோ வளமை மாதிரி as usual I'm just keeping these stuffs and opening our working location. இதுதானே எங்களோட லொகேஷன் என்ன? ஸோ இந்த லொகேஷன்ல நாம எங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ லைக்வைஸ் before like என்னது, we are going to type the code space dot and it will open the visual studio code, right? So
So I'm just closing this CMD and minimizing it. And here, this is the, so these are the files, right, that we have tried in the previous classes, but I'm just creating a new file, second day. I mean, like, அது அன்றைக்கு introduction தான். So second day, third day ன்னு சொல்லாமல் second day நான் name பண்றேன். So second day .py, you know that the file extensions of the Python files. So அப்ப second day என்றது இப்ப .py என்ற இந்த கன்செப்ட்ல சர்வ் பண்ணிட்டோம்னு சொன்னா, ஓகே. ஸோ திஸ் அ திங். ஸோ ஹியர் நான் முதலே சொன்ன மாதிரி இன்றைக்கு நாம பார்க்க போகிறது கம்பேரிஷன் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஈக்குவல் அந்த கன்செப்ட்ல தான் நம்ம கதைக்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னா பார்ப்போம், ரைட்? ஸோ ஒன் பை ஒன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ எங்கள்கிட்ட ரெண்டு நம்பரை டிக்ளேர் பண்ணிக்கொள்வோம், ரெண்டு வேரியபிள்ஸை. ஸோ ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் அ கமெண்ட் ஒரு ஒரு விளக்கத்துக்காக, லைக், ஸோ கம்பேரிஷன் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் என்ன, கம்பேரிஷன் and logical operators. So comparison and logical operators. So இப்போ நாம பார்க்க போறது ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். மேபி லைக் a equal to 6 and then b equal to 2. ரைட்? நான் முதலே சொல்லிட்டேன், வளமையா சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இப்படி செமிகோலன் அடிச்சு தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிப்போம். இங்க அப்படி ஸ்டேட்மெண்ட் முடிக்கிறதுல நார்மலாவே இப்படி விட்டுருவோம். ஏன்னு சொன்னா இட்ஸ் இப்ப நார்மலா இந்த ஒரு லைன்ன்றது ஒரு லைனுக்கான ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லைனுக்கு வரும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சோன்னு எடுத்துக்கொள்ளும். அதான் அர்த்தம். ஃபுல் ஸ்டாப் மாதிரி அந்த கன்செப்ட் போடுறது இல்ல, மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க பைத்தானுக்கு. ரைட்? இதே ஜாவாண்டா செமிகோலன் கட்டாயமா போடணும். a = 6 செமிகோலன் அப்படின்னு போடணும். ஸோ தட் இஸ் அ திங். அதே மாதிரி ஜாவால கமெண்ட்ன்றது // ரைட்? ஸோ சரி, அது இப்போ நமக்கு தேவையில்லை, நான் சொல்றேன். இப்போ ரெண்டு கான்செப்ட் இருக்கு. இப்போ நான் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க போறேன். யூ நோ தட். ஸோ நார்மலாக பிரிண்ட் பண்ண போறேன். பிரிண்ட்டுக்குள்ள a less than b. Likewise, என்னது, I'm just copying this stuff, just pasting it again and again and again and again. So first thing less than, second thing is greater than, then less than or equal to, then greater than or equal to, then not equal to, right? So equal to, not equal to. So totally these are right. Okay. இப்போ உங்களுக்கு இது உண்மையிலேயே புரிஞ்சிருக்கணும்னு சொன்னா, இப்போ ஏயும் பியும் இந்த கன்செப்ட், அப்போ ஓகே, அப்போ ஏ வந்து பியை விட சின்னனா அப்படின்னா என்ன அவுட்புட் தரும்? ஏ வந்து பியை விட பெருசா என்ன அவுட்புட் தரும்? அப்படின்னா ஒரு பூலியன் அவுட்புட் தான் தரும். பூலியன் அவுட்புட்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பூலியன் அவுட்புட்ன்றது என்ன? ஸோ பூலியன் வேல்யூஸ்ன்றது ரெண்டு தான், ஒன்று ட்ரூ ஓ ஃபால்ஸ். சரி. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தா இந்த 6th லைன்ல இருந்து 11th லைன் வரைக்கும் இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்றது எனக்கு ஒரு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க பார்ப்போம். சீக்கிரம் கமான், சீக்கிரம். ஆன்சர் டைப் பண்ணப்படுதா? குரூப்ல காணலையே, சாட்ல ஒன் பை ஒன்னா போடலாம். ஆல்ரைட். முதலாவதுக்கு, ஸோ நீங்க முதலாவதுக்கு சொல்லியிருக்கீங்க ஓகே ஃபால்ஸ். ஸோ முதலாவது ஃபால்ஸ். தென் ரெண்டாவது ட்ரூ. யூ நோ தட் இப்படி அடிச்சா கமெண்ட் அது வேலை செய்யாது. ஓகேண்ணா? ஸோ ட்ரூ. தென் தேர்ட் ஒன் வில் பி ஃபால்ஸ். ஓகே. Then fourth one will be true, and fifth one will be false. Okay, and sixth one will be, so false, true, false, true, false. கடைசி a வந்து b க்கு சமனான்னு கேட்டா ட்ரூ. ஷூரா? சமன் இல்லை. ஓகே, ட்ரூ. ஓகே, ரைட். சரி, அப்போ ரன் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா ரைட். ஸோ அப்போ ரன் பண்ணுறதுக்கு யூ நோ தட் விஷுவல் ஸ்டுடியோக்குள்ள எக்ஸ்டென்ஷன் போட்டிருந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் ரன் பண்ணாலே, ரன் அண்ட் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணாலே எங்களுக்கு ரன் பண்ணலாம். ஸோ ஓகே, I'm just closing.
ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து முதலாவதுக்கு ஃபால்ஸ், ஓகே. ரெண்டாவதுக்கு ட்ரூ, பிறகு ஃபால்ஸ், பிறகு ட்ரூ, பிறகு ஃபால்ஸ், பிறகு ட்ரூ. ஓகே, அது எப்படி வந்துச்சு? ஏ வந்து பியை விட சின்னது கேட்டா இல்ல, ஏ வந்து 6, அப்போ ஃபால்ஸ். என்ன? அடுத்தது ஏ வந்து பியை விட பெரிதான்னு கேட்டா எஸ், அஃப்கோர்ஸ் ஏ வந்து 6 ரெண்டை விட கிரேட்டர் தான், அப்போ ட்ரூ. தென் ஏ வந்து சிறிது அல்லது சமன். இந்த சிறிது அல்லது சமன் சொன்னா அந்த மீனிங் வந்து சிறிதா இருக்கலாம் அல்லது சமனா இருக்கலாம். இங்க ஏ வந்து 6 ரெண்டை விட சின்னதும் இல்லை சமனும் இல்லை, 6க்கு 6 ரெண்டு சமனும் இல்லை, அப்ப அது ஃபால்ஸ் தான். இங்க இது பெரிது இல்ல சமனா, சமன் இல்லை தான், ஆனா பெரிது ஏன்றது பியை விட, சோ ட்ரூ. இங்க ஏ வந்து பிக்கு சமனான்னு கேட்டா ஃபால்ஸ், ஏன்னா 6 வந்து 2க்கு சமன் இல்லை, இட்ஸ் நாட் ஈக்குவல். சோ ஈக்குவல் கேட்டா ஈக்குவலா கேட்டா இல்ல, ஃபால்ஸ். பட் நாட் ஈக்குவல் கேட்டிருக்கு, அப்ப ஏ வந்து பிக்கு நாட் ஈக்குவல் தான். ஆமா, அது 6 இது 2 நாட் ஈக்குவலா, பட் ட்ரூ. சோ இது பேசிக்கா எங்களுக்கு இருக்கக்கூடிய ஸோ லாஜிக்கல் சாரி கம்பேரிசன் ஆப்பரேட்டர் விஷயம். ஆனா இது மட்டும்தான் நம்ம செய்யலாமான்னு கேட்டா இங்கதான் அந்த விளையாட்டு இருக்கு இல்ல. இதை கொஞ்சம் வித்தியாசமாகவும் எழுதி பார்க்கலாம். ரைட், எப்படின்னு சொன்னா ரைட், இதை வந்து செயினிங் ஆப்பரேட்டர்னு சொல்லுவோம். லைக் இப்போ இதுக்கு ஸோ பிரிண்ட் பண்றோம். ரைட், ஓகே. ஸோ 3 விட பெரிதா இருக்கணும் ஏ, அதே நேரம் சிறிதா இருக்கணும் 10 விட. விளங்குதா? அதாவது ஏ என்ற இந்த வேல்யூ, இந்த ஏ என்றதுக்குரிய வேல்யூ 3 விட பெரிய, சாரி 3 விட பெரிய மாத்தி போட்டேன். ஸோ 3 விட பெருசா இருக்கணும். ஸோ 3 லெஸ் தேன் ஏ அப்படின்னா என்ன? ஏ விட 3 சின்னதா இருக்கணும், அப்போ 3 விட ஏ பெருசா இருக்கணும். அதே மாதிரி 10 விட சிறிதா இருக்கணும் ஏ, ஏ லெஸ் தேன் 10. ஸோ இந்த ரெண்டுமே ஓகே இருந்தா தான் இந்த கண்டிஷன் ஓகே இருக்கும். ஸோ பேசிக்கலி இது வந்து ஒரு செயினிங் கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ் சொல்லுவோம். இந்த அண்ட் ஓர் கான்செப்ட் மாதிரி தான், அது நம்ம எடுத்த கதைவோம், பட் அதுதான் சொல்றேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணினா இந்த அவுட்புட், இதுல என்ன அவுட்புட் வரும்? ட்ரை பண்ணுங்க, இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? இப்போ இப்படி பண்ணா கடைசியில் என்ன வரும்? இதுக்கும் ட்ரூ ஃபால்ஸா தான் தரும். என்னது ட்ரூவா ஃபால்ஸா? ஸோ 3 விட ஏ பெருசு, ஏன்னா 3 சிறிது ஏ பெருசு, அப்படித்தானே? அப்போ அது ட்ரூ தான், ஏனண்டா ஏ வந்து 6. 10, 10 விட ஏ சிறுசு, ஓகே 6, அப்ப அதுவும் சரிதான். அப்ப ஆன்சர் என்ன? ஆன்சர் என்ன? ரைட், ஸோ ட்ரூ. ஓகே, வில் ட்ரை தட். ஸோ ரன் பண்ணிட்டேன். ஆமா, கேள்வி ட்ரூ. ஓகே, என்னுடைய கேள்வி இப்ப, ஒருவேளை நான் இந்த அரோமாக்கு ஆங்கிள் பிரேக்கெட்டை நான் இப்படி போட்டிருந்தா இப்ப என்ன ஆன்சர் வரும்? இப்ப 3 விட ஏ பெருசு தான், ஏன்டா 6ன்றதால. ஆனால் 10 விடையும் பெருசுன்னு சொல்லியிருக்குது. விளங்குதா? ஏன்றது கிரேட்டர் தான் 10 போட்டிருக்குது இங்க இந்த ஆபரேட்டரை பார்த்தா. அப்ப இது ஃபால்ஸ், இது ட்ரூ. அப்படின்னா இது என்ன தரப்போகுது? ஒரு ஒரு கன்ஃபிளிக்டா கொண்டு வரப்போகுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது என்னத்தை தரும்? எஸ், அஃப்கோர்ஸ், வெரி குட், ஃபால்ஸை தரும். சரி, நான் அந்த டைம் இதை வந்து ஃபால்ஸை தரும். ஏனண்டா தட் இஸ் அ திங் செயினிங் கன்செப்ட்ல கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ல இருக்கிற இந்த ஒரு பெரிய விஷயம். ஸோ இதைத்தான் நாம வந்து கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ல பார்க்குறோம். ரைட். ஸோ இதோட சேர்த்து அப்படி லாஜிக்கல் ஆப்பரேட்டரையும் பார்த்துருவோம். சரியா? லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸையும் பார்த்து பேசிக்கா சொன்னா லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ்ன்றது 3 இருக்கு சொன்னாங்கன்னா அண்ட் ஓர் நாட். ஆக்சுவலி இதுக்கும் அந்த மீனிங்ல தான் இருக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் மேக்கிங் ஆல் த ஸ்டப்ஸ் கமெண்ட். ரைட், இப்படி பண்ணலாம். இது எப்படி அட் டைம்ல இப்போ நான் கமெண்ட் ஆக்கணும் அப்படின்னு சொன்னா பிறகு கணக்கு யோசிக்க கூடாது. அதுக்கு நமக்கு ஒரு வழிமுறை இருக்குது. நாம எதெல்லாம் கமெண்ட் பண்ண போறோமோ அதை செலக்ட் பண்றோம். ஷிஃப்டோட அரோமாக கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஜஸ்ட் எதெல்லாம் கமெண்ட் ஆக போறோமோ அதை அவ்வளோத்தையும் இப்படி செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கீயோட கண்ட்ரோலோட ஸ்லாஷ்ன்றது அரோ மார்க்குகளுக்கு மேல ஷிஃப்ட் இருக்குது, அதாவது ரைட் ஷிஃப்ட். இந்த ரைட் ஷிஃப்ட்டுக்கு பக்கத்துல ஒரு ஸ்லாஷ் இருக்கு. நார்மலா சொன்னா இந்த ஸ்லாஷை நாம கண்ட்ரோலோட கிளிக் பண்ணோம்னு சொன்னா, ப்ரெஸ் பண்ணோம்னு சொன்னா இது ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் கமெண்ட் ஆக்கிவிடும். இட்ஸ் ஆக்சுவல் நார்மல் ஒரு கமெண்ட் ஃபங்க்ஷன் இன் விஷுவல் ஸ்டுடியோ கோட். நம்ம அது ஆட்டோமேட்டிக்கா கமெண்ட் ஆக்கிடுவோம். ஸோ இது உங்களுக்கு ஈஸி. சரிதானே? ரைட். திருப்ப அதே கமெண்ட் எடுக்கிறதுக்கு நான் திருப்ப கிளிக் பண்ணி திருப்ப கண்ட்ரோலோட ஸ்லாஷை கொடுத்தா இல்லாமல் ஆக்கும். சரிதானே? ஸோ இப்போ நான் அவ்வளோத்தையும் கமெண்ட் பண்ணி விடுறேன். ஏன்னா இப்போ எனக்கு தேவையில்லைண்ணே. ஸோ ஐம் ஜஸ்ட் இப்போ நான் அடுத்தது பார்க்க போகிறது ஸோ லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ். ஸோ அப்போ இதுலேயே நான் ரன் பண்ணுறேன். ஏண்டா தட் இப்போ எம்டியாக வரும். திஸ் அ திங். ஸோ ஐம் ஜஸ்ட் ஓகே. இப்போ எனக்கு தேவை ஒரு வேரியபிள், ஒரு அதே விஷயம் தான். ஐம் ஜஸ்ட் லைக்
இது ரெண்டை மட்டும் நான் கமெண்ட் இல்லாமல் விடுறேன். என்னடா இப்போ எனக்கு தேவைதானே திருப்ப அப்போ என்னதுக்கு தேவை, அப்போ அதனால A6 and B2 வச்சிருக்கேன். இப்ப அண்ட் ஓர் நாட் என்ற இந்த விஷயம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் வழியாக கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வேலையை தான் அவர் செய்தார். ஒண்ணும் இல்லை, லைக் பிரிண்ட் பண்றேன் சிம்பிளி சேயிங் லைக் இந்த ஒரே ஆப்ரேட்டர் இப்ப பிரிண்ட் பண்றேன். ஏ என்றது ஈக்குவல் டு 6 இருக்கணும் அண்ட் ரைட், அதே ஏ என்றது கிரேட்டர் தானா இருக்கணும் 3 விட. ஸோ இப்போ இது ஒரு கண்டிஷன் வடிவா கவனிச்சுக்கணும். இது ஒரு கண்டிஷன், இது ஒரு ட்ரூவையோ ஃபால்ஸையோ தரும். தென் இது ஒரு கண்டிஷன், இதுக்கும் ட்ரூவையோ ஃபால்ஸையோ தரும். தென் இந்த ட்ரூவும் ஃபால்ஸையும் அண்ட் பண்ணினா என்ன அவுட்புட்டோன்றதான் இந்த கன்செப்ட்ல இருக்கக்கூடிய கேள்வி. பேசிக்கா சொன்னா இந்த கன்செப்ட்ல இருக்கக்கூடிய கேள்வி, ரைட். ஸோ அப்போ பேசிக்கா இது அது இன்டர்டேஷன் பிரச்சனைகள். இப்போ நாம சும்மாலாம் தள்ளி விட்டா அது ஒரு பிரச்சனை. இங்கே இன்டர்டேஷன் பிரச்சனை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன், ரைட். ஸோ அப்போ இப்படி எல்லாம் விடக்கூடாது, ரைட். ஸோ அப்போ பிரிண்ட் ஏ ஈக்குவல் இஸ் ஈக்குவல் டு 6 சொன்னா ஏ 6க்கு ஈக்குவலான்னு கேட்கறது ஒரு பக்கம், ஏ கிரேட்டர் தேன் 3 ஆண்டு கேட்கறது ஒரு பக்கம். இது ரெண்டுக்கும் உரிய ட்ரூ ஃபால்ஸ் வேல்யூ வந்தால் அதை அண்ட் பண்ணி பார்க்கறது. அதே விஷயத்தை ஐம் ஜஸ்ட் கோயிங் டு காப்பி தட் அண்ட் பேஸ்ட் இட் அகைன் அண்ட் இங்க ஓர். ஸோ இதுல முதலாவதுக்கு என்ன அவுட்புட் வரும், ரெண்டாவதுக்கு என்ன அவுட்புட் வரும், ட்ரை பண்ணுங்க பண்ணுங்க சீக்கிரம். முதலாவதுக்கு என்ன அவுட்புட், ரெண்டாவதுக்கு என்ன அவுட்புட்? ஸோ முதலாவதுக்கு ஓகே ட்ரூன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே பார்ப்போம். ஸோ முதலாவதுக்கு ட்ரூ, தென் ரெண்டாவதுக்கும் ட்ரூ. ஓகே முதலாவதுக்கு ட்ரூ, ரெண்டாவது ட்ரூ. இது ரெண்டே முதல்ல எழுதி பார்த்துருவோம் என்ன. ஸோ முதலாவதுக்கு ட்ரூ, ரெண்டாவதுக்கு ட்ரூன்றதை அவருக்கு எழுதி பார்த்துருவோம் ஜஸ்ட். ஸோ அப்போ நாம ஒரு ஆப்ரேட்டர் எழுதிருக்கோம் என்னென்ன, லைக் ஏ ஈக்குவல் டு 6 அண்ட் ஏ கிரேட்டர் தேன் 3. நான் முதல்ல எழுதிருக்கோம் ஏ வந்து 6 என்றும் பி வந்து 2 என்றும். இங்க பிஎம் கணக்கிடல, ஜஸ்ட் இதை மட்டும் தான் கணக்கிட்டு நான் வெளியிருக்கு, ரைட். அடுத்த கேள்வியில ஏ ஈக்குவல் டு 6 அண்ட் ஓர் போட்டு ஏ கிரேட்டர் தேன் 3. ஸோ திஸ் திங். ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு வரப்போற ஆன்சர் வந்து ரெண்டுக்குமே ட்ரூ தான். ஸோ ட்ரூ ட்ரூ. பட் இங்க அண்ட் வந்திருக்கு. அண்டா நான் சொல்லியிருக்கேன் எல்லாம் உண்டு, ஓரண்டா ஏதாவது என்று சொல்லியிருக்கேன். ஸோ அப்ப இங்க ஏ லெஸ் கிரேட்டர் தேன் 3 ஆண்டு கேட்டா எஸ் அஃப்கோர்ஸ் ஏ கிரேட்டர் தேன் 3 ஆமா 3 விட பெருசு தான் ஏ என்றா 6 அது. அப்ப இதுக்கும் ட்ரூ இதுக்கும் ட்ரூ. எல்லாமே ட்ரூ வந்தாலே ட்ரூ வரும், வந்தா தான் அண்ட் சொன்னா அஃப்கோர்ஸ் ரெண்டும் ட்ரூ வந்திருக்காரு. அப்ப முதலாவதுக்கு ட்ரூ, ரெண்டாவதுல ஏதாவது ஒன்று ட்ரூ வந்தாலே ஓகே. இங்க எல்லாமே ட்ரூ வந்திருக்கு, அப்ப ஏதாவது ஒன்று வந்தாலே ட்ரூன்ற போது எல்லாமே ட்ரூ தான். இதுக்கும் ட்ரூ. ஓகே வெரி குட். இப்ப என்னுடைய கேள்வி, ஒருவேளை இதுல வந்து ஏன்றது சிறிது, ஏன்றது பெரிது 3ன்றதுக்கு பதிலா ஏன்றது பெரிது 9 எழுதினா இப்ப என்ன அவுட்புட்? இப்ப என்ன அவுட்புட்? முதலாவதுக்கு என்ன, ரெண்டாவதுக்கு என்ன? ஸோ முதலாவதுல ரெண்டுமே இங்க ட்ரூவா தான் இருக்கார். அப்ப ஏதாவது ஒன்று ட்ரூ வந்தாலே இந்த ஓருக்கு நான் மற்றவரை கவனிக்கவே தேவையில்லை. ஏன்னா ஒரு ட்ரூவே வந்துட்டார், அதுவே இனஃப். ரெண்டாவதுக்கு ரிசல்ட்ஸ் அப்ப ட்ரூ தான். ஓமா இல்லையா? என்ன ஏண்டா இதுல ரெண்டுலயுமே ட்ரூ வரணும் மட்டும் அவசியம் இல்ல. ஓர் ஆப்பரேட்டர் வர இடத்துல ஏதாவது ஒன்று ட்ரூ வந்தாலே ஓகே. இது ஆக்சுவலி ட்ரூவா தான் இருக்கு. ஏ இஸ் ஈக்குவல் டு 6. மற்றவரை மாத்தினாலும் சரி மாத்தாலும் சரி நான் அதை கவனிக்க கூட தேவையில்லை, ட்ரூ தான். ஏன்னா ஒரு ட்ரூ வந்துட்டு காணும் அதுவே. பட் அண்டுக்கு கவனிக்கணும் எல்லாத்தையும். இங்க ட்ரூ இருக்காரு ஓகே, ஆனா இங்க ட்ரூ இருக்காரா இல்ல. ஏன்றது 9 பெருசுன்னு சொல்லியிருக்கு, ஆனா ஏன்றது 6, 9 பெருசு இல்ல. அப்ப இந்த இடத்துல இப்ப ஃபால்ஸ் வரப்போகுது. ஸோ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வரும்போது அண்ட் எல்லாமே ட்ரூவா இருந்தா மட்டும் தான் ட்ரூவா தரும். ஸோ இங்க எல்லாம் ட்ரூவா இல்ல, அப்ப இங்க தரப்போற ஃபால்ஸ். இந்த கன்செப்ட் புரிஞ்சுதா? அப்ப முதலாவது ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இந்த வார இடத்துல அண்டா எல்லாமே ட்ரூவா இருக்கும் எதிர்பார்ப்பாரு. நான் இங்க ட்ரூவும் ஃபால்ஸும் வந்திருக்கு. ஸோ ஒன்று ட்ரூவை வச்சுக்கிட்டு ஒன்றுமே செய்யலாது, அண்ட்ல எல்லாமே ட்ரூவா இருக்கணும். அப்ப அதனால அது ஃபால்ஸ். பட் ஓர்ல ஏதாவது ஒன்று ட்ரூ இருந்தாலே காணும், அஃப்கோர்ஸ் இது ட்ரூ. ஸோ மற்றது ஃபால்ஸ் தான், ஆனா பிரச்சனை இல்லை. ஏன்டா ஓர்ன்றது ஒரு ட்ரூ கொடுத்தாலே ட்ரூவா கொடுத்துரும். ஸோ அவுட்புட் வந்து ட்ரூ. இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர் கான்செப்ட் புரிஞ்சுதா? எஸ். அப்ப பேசிக்கா நாம சொன்னா அப்ப இதை ரன் பண்ணி பார்க்கணும். இப்ப நான் ஜஸ்ட் சேஞ்சிங், ரைட். இப்ப இது புரிஞ்சுன்னு சொல்றீங்க. அப்ப ஐம் ஜஸ்ட் ஸோ இப்ப இதுக்கு ஆன்சர் எங்களுக்கு தெரியும். ஏ வந்து 3 விட சின்னண்டா கடைசிங்க இல்ல ஃபால்ஸ்.
இது ட்ரூ அப்படின்னு கட்டாயம் இதுக்கும் ட்ரூவை தான் தரும். ஏனென்றா ஏதாவது ஒரு ட்ரூ இருந்தாலும் சரி. I'm just running this. So true, true. So அப்போ கம்பேரிசன் ஆப்பரேட்டர் அண்ட் லாஜிக்கல் ஆப்பரேட்டர் நேற்று பார்த்தது அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர், அடுத்தது அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். ஸோ அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்ல உங்களுக்கு கணக்கு விஷயம் உண்டு. பைத்தான் நார்மலான ஆப்பரேட்டர்ஸ், அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ். தென் அடுத்த விஷயம் நம்ம சில நேரங்களில் ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ஸ் சொல்லுவோம். அதான் இஸ்ஸா, நொட்டா, ஈக்குவலா, சமனா, சேம் ஒப்ஜெக்டா அப்படின்னு கைக்கிறது. லைக் ஸோ அது நாம அந்த டுபிள்ஸ் செட்ஸ் அதுகள் பதிக்கும் போது பார்ப்போம். அதை வந்து நாம் லைக் என்ன சொல்றது, ஒரு ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இப்போ வேணும், ரைட்? ஸோ டுபிள்ஸ் செட்ஸ் அரே கான்செப்டுகள் கிடைக்கும் போது நம்ம சொல்லுவோம், சரிதானே? ஸோ அதே மாதிரி ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ஸ் ஒன்று இருக்கு, மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ இந்த விஷயங்கள் இருக்கு. அதை தவிர நீங்க ஸ்கூல்ஸ்ல ஏ லெவல்ஸ்ல ஓ லெவல்ஸ்ல படிச்ச ஒரு விஷயம் இருக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல, ஆப்பரேட்டர் பிரசிடென்சி பொட்மாஸ் என்ற ஒரு விஷயம். ஸோ அதே கான்செப்ட் இங்கேயும் இருக்கு. இது நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளணும், எந்த ஆர்டர்ல ஒரு ஆப்பரேட்டர்ஸ் நடக்கும்ன்றது. அதை நான் பிறகு கடைசி அந்த பைத்தான் எக்ஸாம் கிட்ட வரும்போது ட்ரியூட் தருவேன், அதுல இருக்கு, ரைட்? ஸோ அப்ப நாம நாளைக்கு படிக்க போற விஷயம் லிஸ்ட், டுப்பிள்ஸ், செட்ஸ், டிக்ஷனரிஸ். நாளைக்கு கொஞ்சம் மெயினா போகும். லிஸ்ட், டுப்பிள்ஸ், செட்ஸ், டிக்ஷனரிஸ், இந்த 4 விஷயத்தையும் சேர்த்து அந்த நான் சொன்ன மாதிரி ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ஸ், மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர்ஸ், அந்த 2 விஷயத்தை சேர்த்து இந்த 6 டாபிக்கை நாளைக்கு நாம படிப்போம். இவ்வளத்தையும் நாம படிச்சு முடிச்சோம்னு சொன்னா நெக்ஸ்ட் வீக் இஃப் கேஸ் ஒரு நாள், தென் மச் கன்செப்ட் ஒரு நாள், லூப்புகள் ஒரு நாள், ஃபங்க்ஷன்ஸ் ஒரு நாள் அடுத்த கிழமை போகும். சரி, ரைட்? இந்த 2 வீக்ஸும் இந்த விஷயங்கள் போயிட்டா தென் அதுக்கு பிறகு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. லைக் இந்த அரேஸ் ரிசர்வ் நாம் அதை பார்ப்போம். அப்படி இல்லாமல் போனா ட்ரை கேட்ச் கன்செப்டோட போய் யூசர் இன்புட் கன்செப்ட் வரும், யூசர் இன்புட் எடுக்கிறது. ஸோ இந்த கன்செப்ட் வரும், வாரக்கிழமை வரும். தென் அதுக்கு பிறகு டபிள்யூபி அட்வான்ஸ் பிஹெச்பி. நீங்க அவங்களை தொடர்ந்து அட்வான்ஸ்ல போவீங்கன்னா அது நீங்க என்னட்ட திருப்ப லெட் மீ நோ. லைக் அந்த டைம் நம்ம அதை டெசிஷன் பண்ணுவோம் அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் த கிளாஸுக்கு. பட் அப்படி இல்லாமல் இந்த செஷன்ல திருப்ப அதுக்கு அடுத்த வீக் தான் ஃபைல் ஹேண்ட்லிங். சொல்ல போனா ஃபைல் ஹேண்ட்லிங் நாம ஃபுல்லா படிக்கணும். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் படிச்சோம்னா அதுக்கு பிறகு அடுத்த வீக் ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸாம். ஸோ இது அந்த ஃப்ளோல தான் நான் போக போறேன். உங்களுக்கு ஓகே இருக்கும் நம்புறேன். இதை விட நான் வேற ஏதாவது ஆட் பண்ணணும் என்று நீங்க விரும்பினால் அது என்னட்ட கதைச்சு கொள்ளலாம். பட் திஸ் திங் பைத்னால பேசிக்கா நம்ம பேசிக் ஃபுல் செஷன் எடுக்கிறதுக்கான கன்செப்ட். ஸோ அந்த வகையில் நாளைக்கு கொஞ்சம் பெரிய கிளாஸாக இருக்கலாம். ஐ வில் ட்ரை டு ஸ்டார்ட் த கிளாஸ் ஃப்ரம் 5. நாளைக்கு ஒரு 5ல இருந்து 7 வரைக்கும், அல்லது மேபி லைக் நாளைக்கு 4 or 5 அந்த டைம்ல இருந்து 7க்குள்ள உங்களுக்கு ஓகே அந்த டைம் நாளைக்கு மட்டும்? ஓகே, டன். அப்ப நாளைக்கு இந்த ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ஸ், மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர்ஸ், லிஸ்ட், டுப்பிள்ஸ் அண்ட் செட்ஸ், டிக்ஷனரிஸ் அண்ட் இந்த விஷயங்கள் நாளைக்கு பார்த்து முடிச்சுட்டு தென் வார திங்கள் அடுத்த கிளாஸ். வெள்ளி சனியார் கிளாஸ் இருக்காது, திங்கள்ல இருந்து வியாழன் தான். ஸோ அதுக்காக உங்களுக்கு உங்க செஷன் போகும். கிளியரா? அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது இருந்தா கேட்கலாம். அதர்வைஸ் எல்லாம் ஓகேன்னு சொன்னா நாளைக்கு ரெடி ஆகி கொண்டு வாங்க. நான் சொன்ன விஷயங்களை தேடி பார்த்து கொண்டு சும்மா இது வரைக்கும் படிச்ச வீடியோக்களையும் பார்த்து கொண்டு கொஞ்சம் வாங்க, டச் விட்டு போயிடும். ஸோ இது வரைக்கும் படித்த இந்த 3 வீடியோஸ் நான் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவேன், பார்த்து கொண்டு நான் சொன்ன விஷயங்களை தேடி கொண்டு வாங்க. நாளைக்கு பார்த்த பிறகு வள்ளி சென்னாருக்கு நான் ஒர்க் தருவேன். எனிவேஸ் எல்லாம் ஓகேன்னு சொன்னா யூ கேன் லீவ் ரைட் நவ். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ குட் நைட். நாளைக்கு